ஆட்சியில் எங்கே சென்றாலும் லஞ்சம் என்பது கட்டாயமாக்கப்பட்டு விட்டதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி குற்றச்சாட்டு. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி கிழக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் அதிமுக பூத் கிளை கழக நிர்வாகிகள் மற்றும் பாக முகவர்களுக்கான பயிற்சி முகாம் நடைபெற்றது. இதில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் விருதுநகர் மேற்கு மாவட்ட செயலாளருமான ராஜேந்திர பாலாஜி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். பொதுமக்கள் நேரடியாக பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு திமுக ஆட்சி என்பது வெறுப்பு அதிகமாகும். இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும், அதிமுகவை கோட்டைக்கு அனுப்ப வேண்டும் என்ற உள்ளுணர்வு அவர்களுக்கு ஏற்படும். அப்ப நம்முடைய பணியை சரியாக செய்ய வேண்டும். ஏதோ வந்தார்கள், பூத் அமைச்சார்கள், 9 வருட கமிட்டி போனார்கள் அப்படின்னு போயிட்டு சொன்னா சரியா வராது. கட்சி நிர்வாகிகள் இங்கு உணர்வோடு பணியாற்றினர். மகளிரை சேர்ந்தவர்கள், இளைஞர்கள், படித்த பெண்கள் அத்தனை பேரும் உணர்வோடு பணியாற்றினர். கட்சி ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ண உணர்வோடு பணியாற்றினர். அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற உணர்வோடு பணியாற்றினர். எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும் என்ற உணர்வோடு பணியாற்றினர். உங்களுக்கு தேவையான, உங்கள் உயர்வுக்கு தேவையான அத்தனை பணிகளையும் நாங்கள் செய்து கொடுப்போம். அதிமுக ஆட்சியிலே, அதிமுக காரன் அம்மாவுடைய ஆட்சியிலே, எடப்பாடி ஆட்சியிலே தலைநிமிர்ந்து நடந்து வந்தான். தமிழகமும் தலைநிமிர்ந்து இருந்தது. சிவகாசி தொகுதியும் தலைநிமிர்ந்து இருந்தது. இன்றைக்கு எங்கே போனாலும், எதற்கு போனாலும் லஞ்சம் என்பது கட்டாயமாக்கப்பட்டது. லஞ்சம் என்பது கட்டாயமாக்கப்பட்டது. கம்சன் என்பது கமுக்கமாக நடைபெறுவது கிடையாது. இப்ப பகிரங்கமாக ஏறப்படுகிறார்கள். இந்த வேலைக்கு இந்த குழு, இந்த வேலைக்கு இதை குழு என்று பேர பேசுகிறார்கள். இதையெல்லாம் தடுக்க வேண்டும், உடைக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும் சொன்னால் அதிமுக ஆள வேண்டும். அப்படி ஒட்டுமொத்தமாக இரட்டலைக்கு வாக்களிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். நிச்சயமாக அதிமுக வெற்றிக்காக, எடப்பாடியுடைய வெற்றிக்காக, சிவகாசி தொகுதியுடைய வெற்றிக்காக, மாவட்ட மக்களுடைய வெற்றிக்காக நீங்கள் வேலை சிந்தி பாடுபடுங்கள். உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய முயற்சி, நீங்கள் படுகின்ற கஷ்டங்களால் போக்குவதற்கான நடவடிக்கைகளை, ரத்தம் சிந்தியாக உங்களை வாழ வைப்பதற்கான நடவடிக்கைகளை கேட்கிறார்கள். பாலாஜியாக நான் எடுப்பேன் என்ற உறுதியை சொல்கிறேன். அதிமுக ஆட்சியிலே வாரம் வாரம் முதியோர் பென்ஷன் கொடுப்போம், கணவனை இழந்த விதவைக்கு பென்ஷன் கொடுப்போம், மாற்றுத்திறனாளிகளுக்கு பென்ஷன் கொடுப்போம். நான் பங்க்ஷன் போய்கிட்டே இருப்பேன். வெள்ளிக்கிழமை வந்தால் வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாள் பங்க்ஷன் இருக்கும். ஒரு நாளைக்கு 20 பங்க்ஷன் போவோம். பட்டா கொடுப்போம், விடுதலாளர்களுக்கு பட்டா மாறுதல், எத்தனையோ நிகழ்ச்சி நடந்துகிட்டே இருந்தோம். பெண்களுக்கு பணம் கொடுத்தோம், தாலி தங்கம் கொடுத்தோம், திருமண திட்டம் கொடுத்தோம், மிக்சி, கிரைண்டர், ஃபேன், லேப்டாப் அத்தனை கொடுத்தோம். சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லாமே நின்று வச்சு. ஏழை மக்களுக்கான ஆட்சியே திமுக கிடையாது. இல்லாத மக்களுக்கான ஆட்சி, படைப்பாளிகள், உழைப்பாளிகளோட ஆட்சி தான் அது. அம்மாவுடைய ஆட்சி, எடப்பாடியார் ஆட்சி, எம்ஜிஆர் ஆட்சி. அந்த ஆட்சி மீண்டும் வர வேண்டும். குடிசையில் இருக்கக்கூடியவர் நல்ல 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 நிலைக்கு வர வேண்டும். உழைக்கக்கூடியவர் உயர்ந்தரத்துக்கு வர வேண்டும் என்ற சித்தாந்தத்தை வைத்துதான் அதிமுக இயக்கமே ஆரம்பிக்கப்பட்டது. ஒட்டிய வயதோடும் கிழிந்த சட்டையோடும் உழைக்கின்ற வர்க்கத்தை உயர்த்தி பிடிப்பதற்காகத்தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் எம்ஜிஆர் அனைத்து இந்திய அதிமுக ஆரம்பித்தார். அந்த அதிமுக 31 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த கட்சி இருந்த பெருமையை பெற்றது அதிமுக. இன்றைய திமுக இதைப்படி சிந்திக்கிறதா? முதல்ல முன்னாளிகள் வசதி படுத்துவதற்காகத்தான் ஒரு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் ஸ்டாலின். திமுக அரசாங்கத்தை வசதி படுத்தவர்கள் வசதி படைக்கிறார்கள், உயர்கிறார்கள். ஆனால் ஏழைகள் ஏழையாவே இருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான எந்த திட்டமும் கிடையாது. குருபோஸ் வீடுகள் நம்ம எவ்வளவு கொடுத்தோம், எத்தனை வீடு கொடுத்தோம் ஒரு பஞ்சாயத்துகளுக்கு? எதுவுமே கிடையாது. எல்லாத்தையும் நிப்பாட்டாங்க. எங்கதான் போகுது வரிப்பணம்? வீணா போகுது, வெட்டியா போகுது. இதெல்லாம் தடுக்க வேண்டும் சொன்னால் திமுக ஆட்சியை கோட்டையை விட்டு அனுப்ப வேண்டும். திமுக ஆட்சியை விரட்டியடிக்க வேண்டும். அதிமுக ஆட்சியை அமர வேண்டும். இந்த பகுதியுடைய ஊராட்சி மன்ற தலைவராக இருந்த பணியாற்றிய குமார் அவர்கள் உட்பட பல்வேறு நிர்வாகிகள் அங்கே இருந்து பூத் கமிட்டி மெம்பர் தான். ஒரு இயக்கத்துடைய நேரடி மெம்பர், நேரடி பிரதிநிதி யாருன்னா, அடித்தளம் யாருன்னா கிளை செயலாளரும் பூத் கமிட்டி தான். ஆகவே அதில் இருக்கக்கூடிய கிளை